வணக்கம். சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. 100 மதிப்பெண் வாங்கும் மாணவர்களை விட ஜஸ்ட் பாஸ் மதிப்பெண் வாங்கும் மாணவர்களுக்கு தனித்திறன் அதிகம். அவர்களின் திறனை கண்டறிந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். போரூர் அருகே கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியின் 20ஆம் ஆண்டு விழாவில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், கொரோனா மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் மூலம் கல்வி கற்பிக்கப்பட்டது. ஆனால் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் ஆசிரியர்கள் போதிப்பது போல் வராது என்றும், மனித மனநிலையை எந்த டெக்னாலஜியாலும் புரிந்து கொள்ள முடியாது என்றார். எந்த மாணவர்களையும் பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்றும், ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உள்ளது என்றும், 100% மதிப்பெண் பெறும் மாணவர்களை விட ஜஸ்ட் பாஸ் ஆகும் மாணவர்களுக்கு தனித்திறன் அதிகம் என்றும், இதனை பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கண்டறிந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் சாத்திலும் வருக வருக என்று வரவேற்கிறேன் என்ற வழியிலே வாழ்ந்து சிறு குறு நடு தொழில்கள் அனைத்தையும் வளமாக்கி நலமாக்கி வீடியோ எடுக்கணும். பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் எங்களோட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் 100 ஆண்டுகள் கடந்த இந்த ஒமேகா பயணத்திற்கும் வெற்றி வாயும் தொடரட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.